not be any proper React application. So அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா Next.js. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த ரியாக்ட். ஆல்ரெடி ரியாக்டே ஒரு ஃப்ரேம்ஒர்க் தான் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ அந்த ரியாக்ட்கே இன்னொரு ஃப்ரேம்ஒர்க் இருக்குது, அதான் Next.js ஆக்சுவலாக. ஓகே, எதனால இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதுக்காக நான் ஒரு கொஸ்டின் கொடுத்தேன் ஆக்சுவலாக. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை Next.js வந்து React.js ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ as we can say clearly Next.js will not replace React.js. பட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த ரியாக்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். அதாவது ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரியாக்ட் நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ் சர்வர் சைட் ரெண்டரிங் இதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் த கேஸ். நீங்கள் இந்த Next.jsல பண்ணும்போது அதே ரியாக்ட் கான்செப்ட்ஸை வச்சுட்டு ஸ்டில் வி கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் ரவுட்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே சர்வர் சைட் ரெண்டரிங் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா